ஷூ 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 ஒரே கொசுவாக இருக்குங்க. டெங்கு, மலேரியான்னு சொல்கிறாங்க, சிகா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, மஞ்சள் நோயின்னு சொல்கிறாங்க. கொசு தான் இதுக்கெல்லாம் காரணம். கொசு அப்படின்னு சொல்லும்போது ரங்குஸ்கி எந்திரன் படத்தில் வர ஒரு கொசுவினுடைய அந்த ஒரு பெயர் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இனி பார்க்கக்கூடிய பல கொசுக்களை நாம் எப்படி அழைக்கப் போகிறோம்? OX 5034 அப்படின்னு சொல்லி அழைக்கப் போகிறோம். கைதி எண் 1, கைதி எண் 700 அப்படின்னு சொல்கிற மாதிரி OX 5034 அப்படிங்கிற கொசு வகை இப்போது உலகம் முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அது என்ன வாய்ப்புகள்? வந்துருச்சு, ஆர்டரே, உத்தரவே வந்துருச்சு. ரங்குஸ்கிலாம் மறந்துடுங்க. OX 5034 மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இதோ அதற்கான பதிவு. தெய்வ குழந்தையை பற்றி நம்ம கொஞ்சமாக மறந்துருந்தோம். மறுபடியும் தெய்வ குழந்தை நம்முடைய சாப்டருக்குள்ள வரப்போகிறார். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஏடிஎஸ் கொசு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா டெங்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைப்படுத்தியது. இந்த ஏடிஎஸ் கொசு தான் முட்டுக்கு மேலே பறக்காது, நைட்டு டைம் வராது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஏடிஎஸ் கொசுவை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நிறுவனம், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு, ஆக்சிடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிறுவனத்துக்கு எதிராக ஒரு 2 லட்சத்திலிருந்து ஒரு 15 லட்சம் நபர்கள் போர்க்கொடி தூக்குகிறார்கள் வெவ்வேறு இணையதளத்தில். எதற்கு அப்படின்னு சொல்லும்போது கொசுலாம் நீ அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நானும் யோசிச்சேன், என்னடா முட்டா பயல்களாக இருக்காங்க, கொசுக்களை அழிக்க போகிறார்கள், இந்த கொசுவால் தான் நிறைய நோய்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட நிறுவனத்தை இவங்க ஏன் இந்த மாதிரி திட்டுறாங்க, அதற்கு எதிராக போரிடுகிறார்கள், இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது. சரி, மறுபடியும் போய் டீப்பாக வாசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோரிடா கீஸ் மொஸ்கிட்டோ கண்ட்ரோல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இப்போ அமெரிக்காவினுடைய ஒரு நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க. எங்கள் நாட்டில், அதாவது ஃப்ளோரிடாவில் நீங்கள் ஒரு 75 கோடி கொசுவை பறக்க விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு இந்த உத்தரவு போயிருக்கு? ஆக்சிடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு. இந்த ஆக்சிடெக் நிறுவனம் யாருடையது? பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடையது. ஆனால் இப்போ இந்த ஆக்சிடெக் நிறுவனம் யாருடைய பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது? அமெரிக்காவினுடைய பெயரில். அந்த நிறுவனம் என்ன? இன்ட்ரக்சன் அப்படிங்கிற நிறுவனம் தான். ஸோ ஆக்சிடெக் அப்படிங்கிற நிறுவனமும் இன்ட்ரக்சன் அப்படிங்கிற நிறுவனமும் ஒன்று தான். யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா இதை பற்றி நிறைய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். இது பாகம் 1 தான், பாகம் 2 கமிங் சூன். ஸோ இந்த இன்ட்ரக்சன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்க எதுக்கெல்லாம் பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆப்பிளுக்கு, நிறைய பழ வகைகளுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்க. ஆப்பிளுக்கெல்லாம் பேட்டன்ட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஆப்பிள்ஸ்க்கு பேட்டன்ட் வாங்க முடியும். இங்கே ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு கத்திரிக்காய் கூட நம்ம நாட்டில் விளைவிக்க முடியாது. அதை எதிர்த்து நிறைய பேர் போராடினார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு பருத்தி விதையை தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஆப்பிள்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் இந்த பூமியில், இந்த உலகத்திற்காக, இந்த மனிதர்களுக்காக களம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருப்பது தான் இந்த இன்ட்ரக்சான் அப்படிங்கிற நிறுவனம். இது யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது, இல்லாட்டி இதனுடைய மேக்சிமம் ஷேர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அங்கே தான் தெய்வ குழந்தை எல்லாமே வருவார். மான்சாண்டோலாம் அங்கே தான் வரும். ஸோ இந்த இன்ட்ரக்ஸ்கான் அப்படிங்கிறவங்க இது மட்டுமே செய்யலை, இவங்க வேறொரு விஷயத்தையும் செய்கிறாங்க. நீங்கள் வெட்டுக்கிளியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளி காலம், அதன் பிறகு இப்போது கொரோனா காலம். ஸோ வெட்டுக்கிளி எல்லாம் செத்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வெட்டுக்கிளியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த வெட்டுக்கிளிக்கு எதிராக நாங்கள் தான் மருந்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரக்ஸ்கானும் இந்த ஆக்சிடெக் அப்படிங்கிற அந்த நிறுவனமும் கூட்டாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அறிக்கை அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சயின்டிஃபிக் ஜேர்னல் தாங்க, அதாவது சயின்ஸ் படி எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எதிராக நிறைய சயின்ஸ் பேப்பர் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போக வேண்டாம், ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒரு வைரஸ் எய்டடான சீட்ஸ் இருக்குது, இல்லாட்டி உரம் இருக்குது, இல்லாட்டி ஒரு தண்ணீர் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், தண்ணீர் இருக்குது. உங்கள் ஊருக்கு வெட்டுக்கிளி அடுத்த வாரத்தில் வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெட்டுக்கிளியை உங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா வெட்டுக்கிளியால் உங்களுக்கு நிறைய நஷ்டம். ஆமாம், எங்களுக்கு நிறைய நஷ்டம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த வெட்டுக்கிளி பாதிக்காத மக்காச்சோளத்தை பயிரிடுங்கள், இந்த வெட்டுக்கிளியால் பாதிப்படையாத நெல் வகையை பயிரிடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வெட்டுக்கிளியால் பாதிப்படையாத நெல் வகையும் மக்காச்சோளமும் நம்ம நாட்டில் கிடைக்குமா? கிடைக்காது. அதனுடைய விதையை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது? அயல் நாடுகளிடம் இருந்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது. அது எல்லாமே ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு தான். ஸோ இந்த நிறுவனம் இன்னொரு கேள்வியும் கேட்குது, எங்ககிட்ட இந்த விதைகள் எல்லாமே இருக்கு, ஆனால் நீங்கள் அதை போட்டு வளர்ப்பதற்கு ஒரு 6 மாதமாவது வேண்டுமே, அடுத்த வாரத்தில் தான் உங்கள் ஊரில் வெட்டுக்கிளி வந்துருமே, நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம், இல்லை என்ன செய்வோம்? உடனே அவன் இன்னொரு ஐடியாவை சொல்கிறான்,
என்ற இந்த தண்ணீர் மாதிரி இல்லாட்டி உரம் மாதிரி ஒரு ப்ராடக்டை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த உரத்தை வாங்கி உங்கள் நிலத்தில் வீசுங்கள், உங்கள் பயிர்களில் வீசுங்கள். ஸோ இந்த உரம் அப்படி இல்லைன்னா இந்த தண்ணீர் துளி என்ன செய்யும், நம்ம பயிர்கள் முழுவதுமாக அப்படியே படரும். அப்படியே படர்ந்து இங்கிருந்து வருது பாருங்க வெட்டுக்கிளி, அதற்கு எதிரான ஒரு வைரஸை உருவாக்கும். நம்ம பயிரில் இதற்கு எதிரான, இந்த வெட்டுக்கிளிக்கு எதிரான ஒரு வைரஸை உருவாக்கும். அந்த வைரஸை திங்க நினைக்கும், திங்க வரும் இந்த வெட்டுக்கிளிகள் செத்து விடும், அப்படி இல்லைன்னா அதை திங்காமல் போயிடும். ஸோ இதனால் உங்களுடைய பயிர் என்பது பாதுகாக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த வைரஸ் அதை பற்றிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. பயிரை நாங்கள் காப்பாற்றி விட்டோம், ஸோ வறட்சி வராது. நல்ல ஐடியா இல்லை? நிறைய பேர் இதுக்கு திட்டுறாங்கங்க. நம்மளாலாம் எப்படி திட்ட முடியும்? ஸோ அந்த வைரஸ் அப்படியே அங்கே இருக்கும், எங்கே நம்ம பயிரில் இருக்கும், அதை நம்ம சாப்பிட்றோம். மனிதர்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த வெட்டுக்கிளியை சாப்பிடாம நம்ம தடுத்துட்டோம். நல்ல ஒரு சயின்ஸ், சூப்பரான கண்டுபிடிப்பு. அதே ஒரு செயலில் வேறொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த இன்ட்ரக்ஷன் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு வைரஸை வளர்த்து விட்டு இருக்கிறோம், வெட்டுக்கிளிக்கு எதிரான வைரஸை வளர்த்து விட்டு இருக்கிறோம். அதாவது நம்முடைய சாதாரண பயிரை வெட்டுக்கிளிக்கு எதிரான ஒரு பயிராக மாற்றி விட்டோம். ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு செய்த ஒரு பயிரை விளைவிப்பதற்கு பதிலாக இருக்கும் பயிர்களை ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு பயிராக நாம் மாற்றி விட்டோம் அந்த வைரஸ் வழியாக. இப்போ ஒரு பெரிய வறட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுடைய பயிர் வளர்ந்து நிற்கிறது, அந்த பயிருக்கு வறட்சியை தாக்குப்பிடிக்கும் தன்மை கிடையாது. ஆனால் ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு பயிர்களுக்கு அதை தாக்குப்பிடிக்கும் தன்மை இருக்கிறது. இந்த பயிரில் வெட்டுக்கிளிக்காக நம்ம ஒரு வைரஸை ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ இவன் என்ன சொல்றான், என்கிட்ட இன்னொரு பொடி இருக்கு, ஜூம் மந்திரகாலின்னு சொல்லி அந்த பொடியை தூவனா போதும், அந்த பொடி மறுபடியும் உங்க பயிரில் படர்ந்து வேறொரு வைரஸை உருவாக்கும். அந்த வைரஸ் உங்களுடைய பயிர்களை வறட்சியை தாங்குவதற்கான பயிராக மாற்றிவிடும். இதன் காரணமாக எந்த மனிதர்களுக்கும் உணவு இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாருக்கும் உணவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானே? நான் மறுபடியும் கேட்குறேன், நல்ல விஷயம் தானே? அந்த வைரஸ் என்ன ஆகுது, அது உண்மையான சோறு தானா, இல்லை சோறுக்கு பதிலாக நம்ம வேற எதையாவது சாப்பிட போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முள் எழ வேண்டும். OX 5034 அப்படிங்கிற ஒரு கொசு புளோரிடா முழுவதுமாக 75 கோடி கொசுக்களை பறக்க விட போகிறார்கள் 2021க்குள். பிரேசில்ல 2006வது வருடத்திலிருந்து இந்த கொசுக்களை அவர்கள் பறக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். 2013 2017 ஒவ்வொரு வாரமும் சுமார் 4.5 லட்சம் கொசுக்கள் என்பது பறக்க விடப்படுகிறது. ஸோ 4.5 லட்சம் கொசுக்கள் ஒவ்வொரு வாரமும் சுமார் 28 வாரங்கள் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு வெவ்வேறு ப்ராஜெக்ட்ல கொசுக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கொசுக்கள் பறக்க விடப்படுகின்றன. இந்த கொசுக்கள் எல்லாமே லேப்ல கிரியேட் பண்ணப்பட்டது. எப்படின்னா இவர்களுடைய ஜீனை மோடிஃபை பண்ணி ஜீன் எடிட்டட் இல்லாட்டி ஜீன் என்ஜினியரிங் செய்யப்பட்ட கொசுக்கள். இது எல்லாமே ஆண் கொசு. இந்த ஆண் கொசு நம்மை கடிக்கும் பெண் கொசுவுடன் இனப்பெருக்கம் செய்யும் போது அதில் வழியாக தோன்றக்கூடிய அந்த குட்டி கொசு இருக்கு பாருங்க, அதனால் பெரிய அளவு கொசுவாக மாற முடியாது, அதற்கு முன்பாகவே அந்த மொஸ்கிட்டோ செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எங்களுடைய அந்த மொஸ்கிட்டோ செய்யற வேலை. இதன் காரணமாக என்ன நடக்கும், 75 கோடி மொஸ்கிட்டோவை நம்ம பறக்க விடும் போது அங்க இருக்கிற ஆல்ரெடி இந்த புளோரிடால இருக்கிற நிறைய கொசுக்கள் இருக்கு பாருங்க, அவைகளை கொஞ்சமாக கொஞ்சமாக கொஞ்சம் ஒட்டுமொத்தமா பார்க்க போனா நம்முடைய ஜீன் எடிட்டட் அந்த கொசுக்கள் மட்டுமே இருக்கும், மீதம் இருக்கும் மொஸ்கிட்டோஸ் எல்லாம் செத்து போயிடும். நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா? ஆனா இதே பிரேசில்ல புதுசா ஒரு அறிவிப்பு வந்தது. அதாவது மெடிக்கல் ஜேர்னல், மறுபடியும் சயின்ஸ் பேப்பர் தான் சொல்றேன். அந்த சயின்ஸ் பேப்பர்ல என்ன சொன்னாங்க, 2-3 ஆத்தர் வந்து நீங்க நிறைய மொஸ்கிட்டோவை பறக்க விட்டீங்க கடந்த ஒரு 9 வருடங்களாக, 2005 2006 இருந்து இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2013 ரொம்ப சிவியரா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக இப்படி மொஸ்கிட்டோவை பறக்க விடுறீங்க. இப்போ நாங்க போய் அங்க டெஸ்ட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி 90% மொஸ்கிட்டோ செத்து போயிருச்சு. ஆனா மீதம் இருக்கும் எல்லா மொஸ்கிட்டோலையும் நீங்க சொன்ன இந்த OX 5034 ஜீன் இருக்கிறதே, இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இந்த ஆக்சிடெக் இல்லாட்டி இன்டெக்ஸ்கான் அப்படிங்கிற அந்த நிறுவனம்லாம் இதுக்கு பதிலே சொல்லலை. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கொசுக்கள் மீதம் இருக்கும் மொஸ்கிட்டோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் குவித்த பிறகு மறுபடி பிறக்கக்கூடிய அந்த மொஸ்கிட்டோஸ் இருக்கு பாருங்க, குட்டி குட்டி மொஸ்கிட்டோஸ், அவர்களுக்கு இந்த ஒரு ஜெனட்டிக்கலி மோடிஃபைடான ஜீன் மறுபடி பிறப்பால் வருகிறது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இது சாகுது மறுபடி சாகாம வருகிறது. இப்படி அதனுடைய சூழ்நிலை மாற 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 இந்த கொசுக்களும் அவர்களுடைய உடலமைப்பை மாற்றிக்கொண்டு ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு மொஸ்கிட்டோஸா எல்லா மொஸ்கிட்டோஸும் மாறிடுச்சு. இதன் காரணமா அடுத்ததா என்ன விளைவுகள் அங்கே நடந்தது, சிக்கா வைரஸ் போன்ற பல வைரஸை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மொஸ்கிட்டோஸை ஏவி விடுகிறோம் அப்படின்னு சொன்னவங்க ஒரு பீக் வருது. சிக்கா வைரஸை நீங்க கடந்த 1-2
2 வருடங்களுக்கு முன்பாக ரொம்ப பெரிய அளவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கு காரணமாக இந்த கொசுக்களை யார் சொல்கிறார்கள்? அந்த புதுசா சொன்ன மெடிக்கல் ஜேர்னல் சொல்லுது. உடனே அந்த மெடிக்கல் ஜேர்னலை பப்ளிஷ் பண்ண ஆத்தர்ஸை மிரட்டுறாங்க. அந்த நியூஸ் அந்த ஜேர்னலை வெளியில் எடுக்க சொல்றாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக பலவிதமான முயற்சிகள் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமா அந்த மெடிக்கல் ஜேர்னல் அங்கிருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு ஜெனட்டிக்கலி என்ஜினியரிங் மொஸ்கிட்டோஸை நாங்கள் பறக்க விட்டுட்டோம்னா டெங்கு, எல்லோ ஃபீவர் இது எதுவுமே உங்களுக்கு வராது, நாங்கள் இதை தான் பறக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சாங்ஷன் ஒரு உத்தரவையும் கொடுத்துட்டாங்க. அந்த உத்தரவில் ஏதாவது புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எல்லாமே பழைய சட்டங்கள், அதாவது பழைய இன்செக்ட்ஸுக்கான சட்டங்களை வைத்து புதிய வகையான கொசுக்களுக்கான சட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் நியாயம்? இந்த உலகத்தில் பிறக்காத மொஸ்கிட்டோ, லேப்ல தயாரிக்கப்பட்ட மொஸ்கிட்டோக்கு புதிய ஒரு சட்டம் இல்லாமல் பழைய சட்டங்களை வைத்து மட்டுமே அவர்கள் அமல்படுத்த போகிறார்கள். இவ்வளவுதான் மேட்டர் அப்படின்னு பார்த்தா இல்லையே. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் யார் சம்மதம் தெரிவிக்கிறார்கள், இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் ஃபண்ட் கொடுக்கறாங்க? அதை கொடுப்பதே அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸால் கண்காணிக்கப்படுகிற யூஎஸ் டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி, டர்பா, DARPA அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டா அழைப்பார்கள். ஸோ இந்த டர்பா இல்லாட்டி DARPA இவங்க என்ன சொல்றாங்க, இல்லாட்டி இந்த ஒரு இன்ஸ்டியூட்டை பத்தி நம்ம தேடி போனா அவங்க எதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க யாரு கூடலாம் க்ளோஸா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கூடயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீஸ் கூடயும் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ற ஒரு அமைப்பு தான் இந்த DARPA அப்படிங்கிற அமைப்பு. டிஃபென்ஸ் கூடயும் மக்களுடைய நலன் சார்ந்தும் இரண்டும் வெவ்வேறு விதமான செயல்கள். இந்த 2 செயல்களிலும் பொதுவாக ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது DARPA அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்பு தான் இதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். இந்த அமைப்புக்கு யார் ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், இல்லாட்டி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அமைப்பு. இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு, இன்னொரு ப்ராஜெக்டே வச்சிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டினுடைய பெயர் இன்செக்ட் அலைஸ். ஸோ இன்செக்ட் அலைஸ் 2016 தொடங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். 4 வருடங்கள் இந்த ப்ராஜெக்டை செய்யலாம், $45 மில்லியன் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் வழியாகத்தான் நான் முதல்ல சொன்ன வெட்டுக்கிளிக்கு எதிராக போராடக்கூடிய வைரஸுக்கும் இவங்க உத்தரவு ஓகே சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மொஸ்கிட்டோக்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு ஆப்பிளுக்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். வரப்போகிற பல விஷயங்களுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் நம்முடைய அந்த தெய்வ குழந்தையினுடைய விளையாட்டு என்ன? ரொம்ப நாளா இந்த தெய்வ குழந்தை இதை மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் ஃபுட்டுக்கு நீங்க எப்போது உத்தரவு கொடுக்கிறீர்களோ அப்போதுதான் இந்த உலகத்தில் பசி பட்டினி குறையும் அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அந்த நல்ல மனுஷனை ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் திட்டி தீர்க்கிறார்கள் என்பதை அடுத்த பதிவாக பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.